பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேங்க. ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அப்படியே படத்துலலாம் ஒரு பாட்லேயே கோடீஸ்வரங்க ஆயிடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம லைஃப்லேயே நடந்துடாதா? அப்படியே தூங்கி எந்திரிக்கும் போது அப்படியே காரு, ஏசி, பங்களா, அதே மாதிரி நகை, பணம் அப்படின்னு மாறிட மாட்டோமான்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் அதுக்காக நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணாம, டிசிப்ளினா ஷெட்யூல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம, கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்த நம்ம நோக்கி போகாம, எப்படி நமக்கு லைஃப்ல சக்சஸ் கிடைக்கும்? சொல்லுங்க. நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னாலே நம்ம கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணிக்கணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே வராது அப்படின்னு சொல்றதோ, இல்ல நான் இவங்களால தான் என்னோட லைஃப் போச்சு, ஹஸ்பண்டால என்னோட டெவலப்மெண்ட் இல்லை, குழந்தைங்களால எனக்கு டெவலப்மெண்ட் இல்லை, இல்லை என்னை சுற்றி யாருமே என்கரேஜ் பண்ணலன்னா நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா யாருமே நம்ம கூட என்கரேஜ் பண்றதுக்கு கூட எல்லாம் வரமாட்டாங்க. இதெல்லாம் படத்துல மட்டும்தான் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம், ஒரு நாள் சோகமா இருப்போம், ஒரு நாள் வருத்தமா இருப்போம், ஒரு நாள் ஏண்டா பிறந்தோம்லாம் நம்ம நினைப்போம். பட் அந்த செகண்ட் அந்த கவலையை தாண்டி போகணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய முன்னேற்றத்தை நம்ம நோக்கி போனா மட்டும்தான் நம்மளால லைஃப்ல ரியல் சக்சஸை பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஸோ நம்மளை யாரெல்லாம் புட் டவுன் பண்றாங்களோ எல்லாத்துக்கும் முன்னாடியும் நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நாலேஜை வளர்த்துக்கணும், நம்மளோட குவாலிட்டிஸை வளர்த்துக்கணும். நமக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் ஸ்ட்ராங்கா, ஆமா எனக்கு இல்லை பட் நான் இதுக்கப்புறம் வந்து காட்டுறேன் அப்படின்னு வந்தா மட்டும்தான் நம்ம லைஃப்ல நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்காக நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ நீங்களும் சின்ன பட்ஜெட்ல ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் க்ரோ ஆகணும்னு நினைக்கக்கூடிய பர்சனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த பட்ஜெட் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு வெறும் 500 ரூபாய் இருந்தா போதுங்க. நிஜமா சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஆகட்டும், வாட்ஸ்அப்ல ஆகட்டும் சொல்றது, எங்களுக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை, பட் எங்களுக்கு ஃபினான்ஷியலி எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை, ஃபினான்ஷியலி எந்த சப்போர்ட்டும் இல்லை, ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த ஸ்டார்ட் பண்ண முடியுமா, படிப்படியாக க்ரோத் ஆக முடியுமான்னு கேட்குறீங்கல்ல. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஒரு பிஸ்னஸை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வெறும் 500 ரூபாய் இருந்தாலே போதும், உங்களாலையும் பிஸ்னஸ் பண்ணி கை நிறைய ஏர்ன் பண்ண முடியும். பட் அதுக்கு ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாமா? வாங்க இன்னைக்கு டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். மலர் சானிட்டரி நாப்கின்ஸ், இவங்க ரொம்ப பியூரா ஆர்கானிக்கான வேலை சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25-30 வருஷங்களா நம்ம யூஸ் பண்ற எல்லா நாப்கின்ஸும் மேட் பை பிளாஸ்டிக்ஸ் தான். அதெல்லாம் ப்ளீச் பண்ணி, ஸோ அதில் பிளாஸ்டிக்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எவ்வளவோ பார்த்தீங்கன்னா விளைவுகளை நம்ம சந்திச்சிருக்கோம். ப்ரெக்னன்சி டிலே ஆகுறது, பீரியட்ஸ் டிலே ஆகுறது, இச்சஸ் வர்றது, ரேஷஸ் வர்றது, அந்த யூட்ரஸுக்கு போகிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய அலர்ஜிஸ் வர்றது, இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் நாப்கின்ஸை நம்ம யூஸ் பண்ணது தான். ஸோ அதுக்கு மாற்றாதான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு நியர்பை 10 இயர்ஸாகவே நிறைய நேச்சுரலான பேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பியூர் காட்டன் பேஸ்டில் நிறைய விஷயங்கள் நிறைய பிராண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி தான் இவங்களும் மலர் ஸ்டேஷனரி நாப்கின்ஸ்னு சொல்லிட்டு பியூரா காட்டன்ல செஞ்ச நாப்கின்ஸை இவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு, அதாவது ஆனையான் டெக்னாலஜியும் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க பேம்பு இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதுலயும் பேட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க. முக்கியமா இவங்க கிட்ட கிடைக்கிறது எல்லாமே நோ கெமிக்கல், எல்லாமே ஆர்கானிக் பேஸ்டு தான். ஸோ இவங்களுடைய மலர் நாப்கின்ஸை யூஸ் பண்றதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது. ஏன்னா நேச்சுரல் இல்லையா, அது டீகம்போசபிள், நம்ம எங்க தூக்கி போட்டாலும் மக்கி போகக்கூடிய தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும், நம்ம வைக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும், ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாது, எந்த ஒரு அலர்ஜியோ இச்சஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு அதில் இருக்காது. ஸோ இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸாகவே நிறைய பேர் ஆர்கானிக்கு சேஞ்ச் ஆயிட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. நானுமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கு மாறிட்டேன். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொசைட்டியில் ஆர்கானிக்காக சாப்பிடணும், நம்ம ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும், ஸோ நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் அது செகண்டரி தான், ஸோ நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நல்ல விஷயம் கிடைக்கிறது இல்லை, கரெக்டுங்களா? ஸோ அதனால பார்த்து தான் எல்லாமே யூஸ் பண்றாங்க. இந்த ஆர்கானிக் பேடோட டிமாண்டும் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ உங்களுக்கு வீட்டில இருந்தே நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க,
ஒரு காலேஜ் கோயிங் பர்சன்ஸாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்கூல் படிக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, ஒரு கம்பெனி சைடில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இது ஒரு சைட் பிஸ்னஸாக கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஆர்கானிக் பேட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே டிமாண்டிங்கில் இருக்குது. இதை நீங்கள் இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்கன்னா கூட மந்த்லி அந்த 10 பேர்த்துக்கிட்ட உங்களுக்கு திரும்பவும் டிமாண்ட் இருக்கும். ஏன்னா இது மந்த்லி நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட், புரியுதுங்களா? ஸோ எல்லா மந்த்துமே அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ உங்ககிட்ட ஸ்டாக் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு மந்த்தும் கஸ்டமர்ஸ் உடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு ரெடியூஸ் ஆகாது. இது ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு பிஸ்னஸாகவும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த சானிடரி நாப்கின் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற இந்த மலர் சானிடரி நாப்கின்ஸுக்கு கால் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். வெறும் 500 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இவங்ககிட்ட உங்களால் ஸ்டாக்கை வாங்கி சேல்ஸ் பண்ணவும் முடியும். ஸோ உங்களுடைய க்ரோத்துக்கு இவங்க நிறைய டிப்ஸஸும் உங்களுக்கு தாராளமாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்குல இருந்து இந்த வீடியோ வர்ற இந்த 2 மார்ச்ல இருந்து கம்மிங் 8 மார்ச் மகளிர் தினம் வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர்ஸும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் 1000 ருபீஸுக்கு நீங்கள் ஸ்டாக் எடுக்கக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% வந்து ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணுங்க. ஸோ எல்லாமே விசாரிங்க, உங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேளுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக இது நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து டெவலப் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த பிஸ்னஸ் அதிகப்படியான லாஸஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்காது, ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே கம்மி, அதே நேரத்தில் சானிடரி நாப்கின்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாகவே உங்களுக்கு சேல் ஆகும். ஸோ நல்ல ப்ராஃபிட்ஸையும் உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. மறக்காம கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட பிஸ்னஸை நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க, கை நிறைய ஏர்ன் பண்ணுங்க. எப்பயுமே பெண்களுக்கு குறிப்பாக ஆஃப்டர் மேரேஜ் நமக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும். இது நம்ம எப்போ ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர் 40 எல்லா பெண்களும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆஃப்டர் 40ஸாக இருக்கீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை நாங்கள் 30ஸ்ல தான் இருக்கோம், 20ஸ்ல தான் இருக்கோம்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த உண்டாக்கிக்கோங்க. புரியுதா? ஸோ இன்னைக்கு நான் கொடுத்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இல்லை லைக் பண்ணுங்க, நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, சப்போர்ட்டும் பண்ணுங்க. ஓகே, ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோலாம் நான் வந்து மீட் பண்ணுறேன். Bye.